யாழ்ப்பாணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. பக்தி யோகா. பக்தி யோகாவுல மனிதனுக்குள்ளார அடங்கி இருக்கின்ற உணர்வுகளை மெல்ல மெல்ல மேம்படுத்தி அதன் மூலமாக கடவுளோடு ஒன்றுபட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுக்கு அவங்க பயன்படுத்துற வழிமுறைகளை பாவனைகள் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த பாவனைகளை எல்லாம் பயன்படுத்தினா ஒருத்தர் பக்தி யோகத்தின் மூலமாக கடவுளை அடைய முடியும் அப்படிங்கிறத ஒரு 5 பாவனைகள் சொல்லப்படுது. முதல் விஷயம் சாந்த பாவா. சாந்த பாவானா வெளியிலேயே தெரியாம யாருக்கும் சொல்லாம மனதுக்குள்ளார ரகசியமாக கடவுளை பற்றி தொடர்ந்து சிந்திக்கிறது. அடுத்தது தாசிய பாவா. தாசிய பாவா அப்படின்னா கடவுளை எஜமானனாகவும் தன்னை சேவகனாகவும் நினைச்சிட்டு தான் செய்யற ஒவ்வொரு வேலையும் தன்னுடைய எஜமானனுக்கு செய்யறது அப்படிங்கிற உணர்வோட செய்ய ஆரம்பிக்கிறது. அப்படி செய்யறது மூலமா மெல்ல மெல்ல கடவுள் பற்றிய சிந்தனையை தனக்குள்ளார அதிகப்படுத்திக்கிட்டே போறது. அடுத்தது வாத்சல்ய பாவா. இந்த வாத்சல்ய பாவா அப்படின்னா கடவுளை குழந்தையா நினைச்சுக்கிறது, தன்னை தாயாக எடுத்து. ஒரு கை குழந்தைய பத்தி ஒரு தாய் 24 மணி நேரமும் நினைக்கிறா. தூங்குறப்ப, முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, எல்லா நேரம் தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாக மறைமுகமாக கடவுள் பற்றிய உணர்வை மேலங்கு செய்து கொள்வது. அடுத்தது சாக்கிய பாவா. அப்படின்னா நண்பனாக ஏற்றுக்கொள்வது. எப்படி அர்ஜுனன் மகாபாரதத்துல கிருஷ்ணனை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு ஒரு விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பை அடைந்தானோ அது மாதிரி கடவுளை நண்பனாக வரித்து கொண்டு அந்த உணர்வை, நட்புங்கிற உணர்வை மேம்படுத்தி அதன் மூலமாக கடவுள் தன்மையோடு இரண்டர கலத்தல். இதெல்லாம் விட மிகச்சிறந்த பாவனை, உயர்வான பாவனை அப்படின்னு சொன்னா அது மாதுரிய பாவா. அதாவது கடவுளை காதலனாகவோ அல்லது காதலியாகவோ ஏற்றுக்கொள்வது. ஆனா நம்ம இதெல்லாம் யோகாவோட பகுதிகள் அப்படிங்கிறத மெல்லமா மறந்துட்டு வெறும் உடற்பயிற்சிகளையே யோகா அப்படின்னு இறுக்கி பிடிக்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இதுலேருந்து நம்ம கொஞ்சம் மாறி யோகா அப்படிங்கிறத பற்றிய ஒரு விரிவான கண்ணோட்டத்தை இன்றைக்கு பெற்றிருந்தால் இதுவும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைதாங்க. பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதன்ல இருந்து ஒரு அரசன் வரைக்கும் யார் வேணாலும் தங்கு தடை இல்லாமல் கடைபிடித்து முன்னேறக்கூடிய ஒரு வழிமுறை தாங்க. அது உண்மை. ஆனா ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, உங்களுடைய பக்தியானது சரியான விதத்துல சரியான இடத்தின் மீது வைக்கப்படலன்னா அது மூட பக்தியாக மாறுது. இந்தியாவுல மூட நம்பிக்கை வேற விடுறதுக்கும் பல இடங்கள்ல மக்கள் தவறாக வழிநடத்தப்படுவதற்கும் இந்த மூட பக்தி தான் காரணமா முடியுது. அதனால பக்தி யோகம் சிறந்த யோகம்தான். ஆனா எது மேல பக்தி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பத்திய தெளிவு ஏற்படலைன்னா அங்க உங்களுக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு அவசியம் தேவை. அதனால ஒருத்தர் பக்திமானாக மாறுறதுல தவறே கிடையாது. ஆனால் அவர் ஒவ்வொரு நிமிடமும் தான் யார் மேல பக்தி செலுத்துறோமோ அவரை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு சரிதான் நம்ம போற மார்க்கம், நம்ம போற வழி அப்படிங்கிறத பல முறைகள்ல ஆராய்ச்சி பண்ண பிறகு அதுல தெளிவு ஏற்பட்ட பிறகுதான் அந்த பக்திமானாக பக்தி யோகத்தை கடைபிடிப்பவராக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்.